சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் கவரப்பேட்டை அருகே சர்வீஸ் சாலையில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முகுந்தன் வழங்க கேட்கலாம். முகுந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கவரப்பேட்டை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் சென்னையில் இருந்து ஆந்திரா நோக்கி செல்லும் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கவரப்பேட்டையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் போக்குவரத்தானது முற்றிலுமாக சர்வீஸ் சாலையில் மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக கவரப்பேட்டையில் உள்ள சர்வீஸ் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் வாகன நெரிசலில் சிக்கியிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சேதமடைந்து இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கும் பணியில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சர்வீஸ் சாலை சீரமைப்பு நடைபெற்று வருவதால் சாலை சரியாக இல்லாத காரணத்தினாலும் வாகனங்கள் செல்ல முடியாமல் கவரப்பேட்டையில் இருந்து பெருவாயில் வரை சுமார் 5 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வாகன நெரிசலில் சிக்கி பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.